Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் அப் தி பனிஷ்மெண்ட் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. அமேசான் பிரைம்ல இருக்கு. நம்ம டான்லி தான் எடுத்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவுட்லாஸ், அதுக்கப்புறம் ரவுண்ட் அப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த ரவுண்ட் அப் நோ வே அவுட், இப்போ பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப் தி பனிஷ்மெண்ட்ல வந்து நின்றுருக்காங்க. டான்லியோட காப் யூனிவர்ஸ்ல 4th இன்ஸ்டால்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய மூவி தான் இது. தரமான 3 மூவியுமே தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்சான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த 4 படத்துக்குமே ஒன்லைன் ஸ்டோரி சிம்பிளா ஒரே கனெக்ட்ல சிமிலரா தான் இருக்கும். நம்ம கதையோட ஹீரோ ஊருக்குள்ள ஒரு தப்பு நடக்குது, அந்த அநியாயத்தை தட்டி கேட்க போன இடத்துல வில்லனை கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக களை இறங்குறாருங்கிற கமர்ஷியல் காப் ஸ்டோரி யூனிவர்ஸ் டெம்ப்ளேட்டை தான் எடுத்து உருட்டி பரட்டி வச்சிருப்பாங்க. டீடெயிலான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பைன்ஸ்ல ப்ரோக்ராம்டா இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த பையனோட அம்மா பார்த்து சூசைட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வில்லனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு டெத் நோட் எழுதி வச்சுட்டு போறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கி ஆன்லைன் கேசினோக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எப்படி தடுத்து நிறுத்தி வில்லனை சம்பவம் பண்ணி காலி பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப் வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருந்துச்சு. டான்லி ஆக்ஷன் எமோஷன் சொல்லி ரெண்டுலயுமே செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஸ்டோரி பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல ரொம்ப சிம்பிளான பிரிடிக்டபிளான கமர்ஷியல் ஸ்டோரி டெம்ப்ளேட்டை தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே, நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரோட காமெடியை நல்லாவே எவால்வேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கமர்ஷியல் காமெடி, கேரக்டரைசேஷன், கண்டென்ட்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸுமே பெட்டரா இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. வர்த் டு வாட்ச் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். டெக்னிக்கலா படம் செம்ம சவுண்டாவும் ஸ்ட்ராங்காவும் இம்ப்ரெசிவாவும் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெவென்யூ சொல்லி எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ப்ராப்பரா எஃபெக்டிவான ப்ரொடக்ஷன்ல கண்ணு முன்னாடி ஸ்கிரீன்ல பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். பட் இந்த மூவி பாத்தீங்கன்னா 2023ல சைனீஸ்ல ரிலீஸ் ஆன நோ மோர் பெட்ஸ்ங்கிற மூவியோட மெயின் ஸ்டோரி பிளாட்டை மட்டும் அடாப்ட் பண்ணி கமர்ஷியலான ஒரு காப் ஸ்டோரியா டான்லி வச்சு பண்ணா எப்படி இருக்குங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணி சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 2015ல கொரியால நடந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸோட ஒன்லைன் ஸ்டோரியை தான் இங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறதாவும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தி காப் தி கேங்ஸ்டர் தி டெவில் மூவில நடிச்ச போலீஸ்காரர் இந்த படத்துல வில்லனா பண்ணிருப்பாரு. அந்த படத்துல கேங்ஸ்டரா பண்ணவரு இங்க வந்து நம்ம டான்லி ஹீரோவா மாஸ்க் காட்டி இருக்காரு. இது மாதிரி படத்துல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸோட அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். மூவில நோட்டபிளா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் டிராமா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே தரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பயங்கர டெட் ஸ்லோவா இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல கேரக்டரைசேஷன் இன்ட்ரோக்கே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோட டீம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாண்டி நோட்டபிளா சொல்லணும்னா வில்லனோட கேரக்டரைசேஷன் தரமான ஒரு சம்பவமா இருந்துச்சு. ஹீரோவை தாண்டி வில்லனுக்கு தான் அதிகமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்கோப் கொடுத்து ஸ்கோர் பண்ண விட்டு கிளைமேக்ஸ்ல தட்டி தூக்கி சாப்பிட்டுருக்காங்க. இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா கொரியன் மூவி தமிழ் டப் வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. ரவுண்ட் அப் தி பனிஷ்மெண்ட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம இருக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.